இந்த தியானம் என்ற சொல் இந்த உலகத்துல எப்போ பயன்பாட்டுக்கு வந்துச்சு? நம்மளுடைய அறிவுக்கு தெரிஞ்சு நான் கேட்கறேன். இந்த தியானம் என்ற சொல்லை எவ்வளவு நாளைக்கு முன்னாடி நீங்க காதல கேள்விப்பட்டீங்க? ஒரு 25 நாள். அவ்வளவுதான் மேக்சிமம். அதுக்கு முதல்ல தியானம் தியானம் என்ற சொற்கள் வெற்றி இல்லை. யோகான்ற சொல்ல எவ்வளவு ஆண்டுகளுக்கு முன்னால நீங்க அதிகமாக கேள்விப்பட்டீங்க? ஒரு 10 ஆண்டு. அதிகம் 20 ஆண்டுகள் வச்சுக்கோங்க. அதுக்கு முன்னால யோகான்றதை பத்தி யாரும் பேசுறது இல்லை, தியானத்தை பத்தி யாரும் பேசுறது இல்லை. என்ன தியானம்னாவே எதுக்காக தியானத்தை நோக்கி ஓடுறாங்கன்னா, எல்லாரும் சொன்னாலும் அங்க மன அமைதி கிடைக்குது, மன நிம்மதி கிடைக்குது தியானத்துக்கு. யோகா பண்ணுனாக்கா அங்க நோய்கள்லாம் தீருது இல்ல, அங்கேயும் மன சாந்தி கிடைக்குது, மன அழுத்தம் நீங்குது. யோகா அந்த தியானம் ரெண்டும் செஞ்சோம்னா ரொம்ப அமைதியா இருக்குது. நான் என்ன கேட்கறேன் அப்படின்னா, முதல்ல இந்த தியானம்ன்ற சொல்லு எங்கிருந்து எடுத்தீங்க? உங்களுக்கு எப்படி கிடைச்சது இந்த சொல்லு? யோகான்ற சொல்லு எங்கிருந்து கிடைச்சது? நான் இப்ப கேட்டேன்ல, நீங்க எந்த கடவுளை கும்பிட்டு இருக்கீங்க, யாரு சொல்லி அந்த கடவுளுக்கு கும்பிட்டீங்கன்னு நான் கேட்டேன். இப்ப நாம எல்லாம் சொன்னது எல்லாமே எங்க தாத்தா பாட்டி, அவங்க தாத்தா பாட்டி சொன்னாங்க, அவ்வளவுதான் எங்களுக்கு தெரியும். அதுக்கப்புறம் யார் எது சொன்னாலும் எனக்கு ரூட் கண்டுபிடிக்க முடியல. இந்த யோகான்ற சொல்லி எங்க இருந்து எடுத்தீங்கன்னு யாராவது சொல்ல முடியுமா? தியானம்ன்ற சொல்ல எங்க இருந்து எடுத்தீங்கன்னு சொன்னா யாராவது சொல்ல முடியுமா? அஷ்டாங்க யோகம்னு கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டீங்களா? அஷ்டாங்க யோகம் கேள்விப்பட்டீங்களா? அதுவும் நம்ம இன்னும் கேள்விப்படல. இந்த யோகத்தினுடைய முழுமையான சொல்ல அஷ்டாங்க யோகையா. ஏன்னா சில விஷயங்கள் நம்ம பேசிக்கா தெரிஞ்சுக்கணும். இந்த அஷ்டாங்க யோகா அப்படின்னா முதல்ல இந்த அஷ்டாங்க என்னன்னு பார்ப்போம், அங்கன்னா என்னன்னு பார்க்கலாம், யோகானா என்ன. அஷ்ட அங்க யோகா, அஷ்டாங்க யோகா. அஷ்டனா என்ன? அஷ்ட திக்குகள் அப்படின்னா படிச்சிருக்கோம்ல, 8. அஷ்ட என்றால் 8, அங்க என்றால் பகுதிகள், அங்கங்கள். 8 அங்கங்களை உடையது யோகா. அஷ்டாங்க யோகா என்றால் யோகா என்பது 8 அங்கங்களை, அதாவது 8 பகுதிகளை உடையதுதான் யோகா. சரியா? பேசும்போது கொஞ்சம் நாக்குறீங்க. சரி, இப்ப இந்த 8 என்னன்னு தெரிஞ்சோம்னா, எங்க இந்த சொற்கள் களவாடப்பட்டன என்பது இந்த மனித சமுதாயத்துல எங்கிருந்து இந்த வார்த்தைகளை தெரிவிக்காங்க, எப்படி இதை மக்கள் போய் வியாபாரமாக்குனாங்கன்னு தெரியும். அஷ்டம்னா 8 என்னது? நியமம். நீங்க எதெல்லாம் நான் ஒரு 10 ரூபா புக் கொடுக்குறேன், அதுல இருக்கு பாத்துங்க, எல்லாருக்கும் அந்த புக்கு தர போகணும். நியமா, நியம, ஆசன, பிரணயாம, பிரத்யாகார, தாரண, தியான, சமாதி. 8 வந்துச்சா? இந்த 8ம் சேர்ந்ததுக்கு பேர் தான் யோகா. அது யோகா அப்படின்னா நான் இது வரணும் சில பயிற்சிகள்லாம் சொல்லி கொடுப்பாங்க, அதை தான் செஞ்சுக்கிட்டு இதுதான் யோகா யோகான்னு சொல்லிட்டாங்க அப்படின்னு எல்லாருமே சொல்லுவாங்க. முதல்ல இந்த யோகான்ற வார்த்தைக்கு இப்போ பொருள் பார்க்கலாம், இது 8 அங்கங்களை உடையது தெரிஞ்சுக்கிட்டீங்க, அவ்வளோதான். ஷார்ட்டா பண்ணி இப்போ போகலாம். அதுக்கு விளக்கங்கள் என்பது அடுத்தடுத்த தொடர் வகுப்புகள். யோகா என்ற இப்போ அம்மானா என்னங்க? அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குல்ல. அம்மானா வேற 2வது அர்த்தமா இருக்கு. அப்பான்னு எடுத்துக்கலாமா? முடியுமா? இல்ல அண்ணான்னு எடுத்துக்கலாம். அம்மானா அம்மா தான், அதுக்குன்னு என்ன பொருள் அதுதான். அப்படி ஒவ்வொரு வார்த்தைக்கும் அதுக்குன்னு ஒரு பொருள் தான் இருக்கு. சில பொருள்கள்னா தமிழ்லாம் பார்த்தீங்கன்னா ஒத்த சொல்லுக்கு 2-3 அர்த்தங்கள் கூட இருக்க மாதிரி சில மொழிக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி இருக்கு. ஆனா அந்த யோகா என்ற சொல் எந்த மொழி? சமஸ்கிருதம். இந்த யோகானா மீனிங் என்னன்னு கூட இப்போ கூட போய் கேட்டுக்கல. இதுல சாட்ஜிபிடியில போங்க, இதெல்லாம் பாட்டுங்க. யோகா என்றால் இணைதல். என்னங்க? யோகான்ற சொல்லுக்கு மீனிங்கு யூனியன். ஆங்கிலத்தில் சொன்னா, தமிழ்ல சொன்னா இணைதல். கூடுதல் கூட சொல்லக்கூடாது. இணைதல்னா எழிஞ்சிடும், அதோட எழிஞ்சிடும். அது வித்தியாசப்படுத்த முடியாது. மறுபடியும் இன்னும் ஒரு பொருள் இருக்கு, அதுக்கு கூட்டல், அடிஷன் சொல்றோம். ADDIA அடிஷன், கூட்டல் சொல்ற. 2 4 சொல்றோம். இந்த 2 பொருள் தான் அந்த யோகான்ற சொல்லுக்குரிய பொருள், அவ்வளவுதான். ஆனா இங்க அஷ்டாங்க யோகானா இங்க என்னது? மொத்தம் 8 இருக்குன்னு சொன்னேன். நியமா, நியமா, ஆசனா, பிரணயாமா, பிரத்யாகாரா, தாரணா, தியானா, சமாதி. இதெல்லாம் சேர்ந்ததான் யோகானா. நிச்சயமா அது கூட்டல் என்ற ஒன்று இல்லைன்றது அறிவுக்கு ஒத்துக்குது. 2 2 4ன்ற மாதிரி இல்லை, இது வேற. அப்ப இணைதல் என்பதுதான் இங்க பொருள். அப்ப இந்த இணைதல் என்பதுதான் யோகா.
எது எதோட இணைஞ்சா அது யோகா. அடுத்தது இல்லையா, நீங்க யோக சூத்திரங்கள் என்பது நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், கேள்விப்பட்டிருக்கீங்க. யோக நூல்கள் எழுதிய ஆசிரியர்கள்லாம் கேள்விப்பட்டிருக்கலாம். அந்த மாதிரி நீங்க யோகா நூலுடைய இது இருக்கு பார்த்தீங்கன்னா, பதஞ்சலி யோகா என்பதை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பதஞ்சலின்னு கேள்விப்பட்டிருப்பீங்க நிறைய பேர். பதஞ்சலி யோக சூத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பதஞ்சலி என்பவர் இந்த யோகாவை பற்றிய ஒரு விளக்கமான இதை அவர் எழுதியிருக்காரு. அவர் வாழ்ந்த காலங்களும் பார்த்தீங்கன்னா அதுவும் 3000-4000 வருடங்கள் சொல்றாங்க, அதுக்கு முன்னாடி எழுதியிருக்காரு. அதே மாதிரிதான் திருமந்திரத்தில் அவரும் எழுதியிருக்காரு. இந்த யோகா சூத்திரங்கள் எல்லாருமே எழுதியிருக்காங்க. இந்த இணைதல் என்பதுதான் அதனுடைய பொருள் என்றால், பதஞ்சலி எழுதுனது என்னன்னு பார்க்கணும் இல்லையா. ஏன்னா யோகாவுக்கு நமக்கு தெரிஞ்ச டீச்சர் பதஞ்சலி தான் இருக்காரு. அப்ப அவர் யோகாவை பத்தி என்ன சொல்லியிருக்காரு, யோகா சித்த விருத்தி நிரோதக. யோகா என்றால் யோகா என்றால் என்ன சொல்றாங்க, யோகா சித்த விருத்தி நிரோதக. நான் சொல்றேன் விருத்தின்னு சொன்னேன்ல, மொத்தம் 50 விருத்திகள் நம்ம உடம்புல இருக்குது, இயல்புக்கிகள் இல்லையா. நான் ஒன்று சொன்னேன் இல்லையா, லஜ்ஜா பிஷனத்தா ஈர்ஷா விஷயம், அது மாதிரி ஒவ்வொரு சக்கரங்களையும் இருக்குல்ல, மொத்தம் 50 விருத்திகள் இருக்குல்ல. அவர் என்ன சொல்றாரு, சித்த விருத்தி நிரோதக. நிரோதக அப்படின்னு சொன்னா அதை செயலற்ற, நீங்க செயலற்ற நிலைக்கு நீங்க அதை செயலற்ற போக மாதிரி நீங்க செஞ்சிடணும். இந்த 50 விருத்திகளும் செயலற்று போனால் அதுதான் யோகா. சரியா? நான் ஒரு கேள்வி கேட்கிறேன், இந்த சூத்திரம் கரெக்ட் அப்படின்னா, இங்க அவர் சொல்றது இந்த 50 விருத்திகள் மனதுக்குள்ளார செயல் உணர்வு உறுப்புகள் இருக்கு. இந்த 50 உணர்வுகளையும் நீங்க செயலற்ற நிலைக்கு நீங்க செஞ்சிட்டீங்கன்னா அதுதான் யோகா. அப்படின்னா இங்க இணைதல் என்ற சொல்லுக்கான பொருள் எதுவும் இருக்கிறது. யோகானா மீனிங் இணைதல். இங்க என்ன சொல்றாரு, 50 விருத்திகளை நீங்க செயலற்ற நிலை கொண்டு போங்க. நிரோதக, அதான் செயலற்று போற மாதிரி நீங்க செய்யணும். அதுதான் யோக நிலைன்னு சொல்றாரு. அப்போ இங்க அவர் சொல்ல வந்ததுக்கு ஏதோ சொல்லதான் வந்திருக்காரு, ஆனா அது முழுமையாக அங்க எழுதப்படவில்லை. இது இன்கம்ப்ளீட் ஆகிருக்கு. அதுக்கு வேற ஒரு சூத்திரங்களும் இருக்கு, வேற சில தந்திர சாஸ்திர நூல்கள் இருக்கிற. அதுல ஒரு சுலபம் இந்தியாவில் ரொம்ப பிரபலமான ஒன்று இருக்கு, சர்வ சிந்த பரித்யாகோ நிச்சிந்தா யோகா உச்சியத்தை. இங்க என்ன சொல்றாரு பாருங்க, இவர் எல்லா உணர்வு உறுப்புகளையும் நீங்க செயலற்று போக செய்தால் அது யோகான்னா அவர் சொன்னார். இங்க வார்த்தை தான் வேற, ஆனா பொருள் பாத்தீங்கன்னா அதே தான் வரும். சர்வ சிந்தா, சர்வ சிந்தனா எல்லா சிந்தனைகள், மொத்தமே 50 விதமான சிந்தனைகள் தான். இதுக்குள்ளதான் அது கிளைகளாக புரியும். பேசிக்கா 50 தான். சர்வ சிந்தா பரித்யாகோ என்ன சொல்றாரு, எல்லா சிந்தனைகளும் நீங்க தியாகம், அதாவது அதை நீங்க விட்டுடணும்ன்றாரு. அதாவது சிந்தனைகளை விட்டுடுங்கன்றாரு. சர்வ சிந்தனைகளை விட்டுடுங்க. பரித்யாகோ, அங்க சர்வ சிந்த பரித்யாகோ பண்ணிட்டு நிச்சிந்தா, சிந்தனையற்ற நிலையில. நிச்சிந்தா, நிச்சிந்தனா சிந்தனை இல்லாத நிலை. நிச்சிந்தா யோகா உச்சியது. அப்ப எல்லா சிந்தனையும் விட்டுட்டாவே அது நிச்சிந்த தானே. அந்த நிச்சிந்தனை போனா அதுதான் யோகான்னு சொல்றாங்க. இங்கேயும் இணைதல் என்று ஒன்று இருக்கா? எது எதோட இணைதல் சொல்லப்பட்டிருக்கா? ஏன்னா சொல்லின் பொருள் என்ன? இணைதல். சரி, தந்திரா என்ன சொல்லுது? தந்திர சாஸ்திரம் என்ன சொல்லுது? தந்திர சாஸ்திரம் ஒன்று இருக்குல்ல, யார் கொடுத்தது தெரியுங்களா? எத்தனை ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால, 7000 ஆண்டுகளுக்கு முன்னால எல்லாருக்கும் தந்தையாகிய சிவபெருமான் சொன்னார். சிவபெருமான் சொன்னதுங்க, அவர் கொடுத்த சாஸ்திரம்னா என்னன்னு யாருக்கும் தெரியாது. இந்த தந்திர சாஸ்திரம் சொல்லப்பட்டது. அதுல என்ன சொல்றாரு பாருங்க, சம் யோகோ யோகோ இதியுக்த ஜீவாத்மா பரமாத்மனா. தந்திர சாஸ்திரம் 7000 ஆண்டுகளுக்கு முன்னாலே சொல்லப்படுது. பதஞ்சலி இவங்கெல்லாம் எத்தனை ஆண்டு காலம் முன்னால? ஒரு 3000, 4000, 5000 அவ்வளவுதான். ஆனா 7000 ஆண்டுகளுக்கு முன்னால் தெல்ல தெளிவாக சொல்லப்பட்டிருக்குது. சம் யோகோ, யோகா என்பது என்னவென்றால், யோகா இதியுக்த, எதை யோகா என்று சொல்வீர்கள் என்றால், இங்க ஜீவாத்மா பரமாத்மனா, ஜீவாத்மா பரமாத்மாவோடு இரண்டரை கலப்பதுதான் யோகா. யாரு தெளிவா சொல்லியிருக்காங்க? லார்டு சிவா சொல்லிட்டார்.
அப்ப இங்கதான் யோகான்ற மீனிங்கு ஜீவாத்மா பரமாத்மாவோட. ஜீவாத்மா என்பது என்ன நினைச்சிட்டு இருக்குது? நான் நினைச்சிட்டு இருக்குது இல்லையா? அதான் நினைக்குது. அப்ப இந்த நான் என்பது அதுவாக மாற்றுவதற்கான பயிற்சி. அப்போ இந்த முறையாக சரியாக இதெல்லாம் நம்ம தெரிஞ்சு கொண்டு நம்ம அடுத்தடுத்த வகுப்புகள்ல தொடர்ந்து இதெல்லாம் பார்க்கலாம். தொடர்ந்து வாங்க, சரியா? ஒன்றும் ஃபீஸ் இல்லையா? எத்தனையோ நேரங்களை எதுக்காகவோ பயன்படுத்துறீங்க. பயனற்ற இதுக்கெல்லாம் நம்ம நேரம் ஒதுக்குறோம். பயனுள்ள விஷயங்களை தெரிஞ்சுக்கல, நீங்க பின்பற்றுறீங்க, பயிற்சி செய்றீங்கன்றது உங்களுடைய அடுத்த கட்ட வச்சுங்க. ஆனால் இது போன்ற விஷயங்களை முதல்ல கேட்பதற்கு ஒரு இடம் இருக்குன்னு நினைச்சீங்க. வாங்க, வாரம் வாங்க, ஞாயிற்றுக்கிழமைகளில் புதுசாக எல்லாமே படிப்படியாக. இப்போ எல்லாம் சும்மா ஒரு கலவையாக தான் உங்களுக்கு சொல்லிடுறேன். ஒரு அறிமுக வகுப்பு தான். அதுக்கப்புறம் தான் அஷ்டாங்க யோகம்னா, யமன்னா, நியமா, பிராணாயமா ஒன்று நம்ம விரிவாக நம்ம பார்க்கலாம். ஏதேனும் கேள்விகள் இருந்தால் ஒரு 10 நிமிஷம் கேளுங்க. நான் முதல்ல சொன்னேன் இல்லையா, குரு இல்லாமல் நீங்கள் வந்து ஆன்மீக பயிற்சி மேற்கொள்ள முடியாது. இன்னைக்கு ஆனந்த மார்க்கம் உலகம் முழுதும் இந்த பறவை இருக்குன்னா இவரை யாருமே பார்த்ததில்லை. எங்கேயாவது நீங்க பார்த்துருக்கீங்களா? ஆனா ஆனந்த மார்க்கம் எந்த நாட்டில் தட்டினாலும் ஆனந்த மார்க்கம் இருக்குது. இந்த ஆனந்த மார்க்கத்தை நிறுவி இந்த ஆன்மீக தத்துவங்களையும் இதெல்லாம் கூட சாட்சிபிட்ல போங்க. ஆனந்த மார்க்கம் என்பது எந்த காலத்துல உருவானது, இதனுடைய இது ஃபவுண்டர் யாரு, அதெல்லாம் கூட கேட்டீங்கன்னா அவர் தான். ஸ்ரீ ஸ்ரீ ஆனந்த மூர்த்தின்னு சொல்லுவாங்க. ஆனந்த மூர்த்தி நம்ம பக்தர்கள் சொல்லுகின்ற பெயரு. ஆனா அதை வந்து நம்ம குருவாக நம்ம சொல்லுகின்ற பொழுது பாபா மட்டும்தான் சொல்லுவோம். பிறந்தது 1921. ஆனந்த மார்க்கம் என்ற இயக்கத்தை அவர் உருவாக்குறது 1955. இன்னைக்கு உலகம் முழுதும் எல்லா நாடுகளிலும் ஒவ்வொரு ஆண்டும் வந்து ஃபாலோவர்ஸ் இருக்காங்க. இதுல ஒரு ஸ்பெஷாலிட்டி என்ன அப்படின்னா, நான் இப்போ இன்னொரு விஷயத்தையும் சொல்றேன். ஏன்னா இதுக்கெல்லாம் தயாராக இல்லாதவங்க நீ இதை பின்பற்ற முடியாதுன்றது நான் சொல்லிடுறேன். உணவு என்பது ஆன்மீக பயிற்சிக்கு மிக மிக முக்கியம். இந்த உணவு வகையில வந்து ஒரு மனிதன் மாறாத வரையிலும் ஆன்மீகத்துக்குள்ளார நுழையவே முடியாது. என்ன பயிற்சி எடுத்தாலும் சரி, எவ்வளவு கடும் முயற்சி எடுத்தாலும் சரி, ஒன்றுமே பண்ண முடியாது. அது நாம சாப்பிட்ற உணவு என்பது சுத்த சைவம். அது இல்லைன்னா, ஏன்னா இங்க ஆபத்திலே ஓபன் பண்ணிடுறேன், முயற்சி பண்ணுங்க. முடியாதெல்லாம் ஒண்ணு இல்லை. ஒன்றை மனித இலக்கை இதுதான் என்று சொன்னால், நாம தெரியாத வரையிலும் ஒரு விலங்கை போல சும்மா தூங்குறதுக்கு சாப்பிட்றதுக்கு இந்த உடம்பை வந்து பயன்படுத்தணும். ஆனா இந்த உடம்பு அதுக்காக இறைவன் படைக்கவே இல்லை. அடுத்த நிலைக்கு நம்ம போகிறதுக்காக தான், அதை அறிந்து கொள்வதற்காக இந்த அறிவை நம்ம கொடுத்திருக்காரு. அப்ப அதுக்கு வந்து, ஏன்னா உங்களுடைய மனம் கட்டுப்பட வேண்டும் என்றால் உங்களுடைய கிளான்ஸை கட்டுப்படுத்தணும். உங்க கிளான்ஸ் வந்து நீங்க சாப்பிட்ற உணவுல இருந்த எசன்ஸ் எடுத்து தான் அந்த கிளான்ஸ்ல இருந்த செக்ரீஷனை வந்து அதிகப்படுத்துவதும் குறைவாகுவதும் நெகட்டிவான உணர்வுகளை தூண்டுவதும் எல்லாமே கிளான்ஸ். அப்ப அந்த எந்தெந்த உணவை வந்து கொடுத்தா இந்த நெகட்டிவான ப்ரொபன்சிட்டிஸ் இருக்கு இல்லையா, அதெல்லாம் கட்டுப்படுத்த முடியும். இதெல்லாம் கட்டுப்படுத்தாத வரையிலும் நீ யோகாவில் ஆன்மீகத்தை முன்னேற முடியாதா? மனதை கட்டுப்படுத்தாமல் இதுல நம்ம மீன் முயற்சினா அப்படி பின்பற்றினீங்கன்னா வெற்றி என்பதை தவிர வேறு வார்த்தை என்பது உங்க வாழ்க்கையில் இல்லையா? அது பிசிக்கல் வேர்ல்டா இருக்கட்டும், இந்த உலகம் சார்ந்த வாழ்க்கையா இருக்கட்டும், மனம் சார்ந்த வாழ்க்கையா இருக்கட்டும், ஆன்மீகம் சரி, வெற்றி என்பது மட்டும்தான், ஏற்றம் என்பது மட்டும்தான் இருக்க முடிய. அதுல இருந்து கீழே இறக்கம் என்பது என் வாழ்க்கையில இன்னைக்கு என்ன நிலை இருக்கோ அது மேல வந்து நீங்க ஒரு படியாவது நீங்க முன்னேறி தான் இருக்க முடியுமா? தவிர ஒரு படி கூட நீ கீழே இருக்க முடியாது.